பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8ஆம் வசனம். புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 1 verse 8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமென். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தானியேலோட நண்பர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் எல்லாரும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். நேபுகாத்நேச்சர் ராஜ்யபாரம் பண்ணின நாட்களில். அப்போது அந்த இடத்துல அவர்களுக்கு கல்தேயர் பாஷை மற்ற எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்கவும் 3 வருஷம் கழித்து ராஜ அரண்மனையில் சேவிக்கத்தக்கதாக அவர்களுக்கு கட்டளை இடப்படுகிறது. ராஜா தான் உண்ணுகிற அந்த போஜனம் திராட்சை ரசத்தை அந்த வாலிபர்களுக்கு கொடுத்து அவங்களை 3 வருஷம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக ஒரு கட்டளை. ஆனாலும் தாவீது அவங்க யூத வாலிபனாக இருந்தபடினால ஏன்னா நேபுகாத்நேச்சர் அந்த கல்தேயர் அவங்க எல்லாம் புறஜாதிகள், அவங்க எல்லாம் விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க, பேகன்ஸ் எல்லாம். அப்போ அவங்களுடைய அந்த போஜனத்தினால திராட்சை ரசத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடி இருதயத்தில் தானியேல் முதல்ல என்ன பண்ணி கொள்ளுகிறாரு, தீர்மானம் பண்ணிக்கொண்டு அதன் பிறகு போய் அந்த பிரதானிகள் தலைவனிடத்துல அவர் விண்ணப்பம் பண்ணுறாரு. கர்த்தர் அவருடைய கண்களில் தானியேலுக்கும் அவனோட நண்பர்களுக்கும் தயவு கிடைக்கும்படி செய்கிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தானியேல் சொல்றார், எங்களுக்கு பருப்பு மரக்கறி இதையே கொடுத்து 10 நாள் எங்களை சோதிச்சு பாருங்க. 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தா மற்றவங்களை பார்க்கல இவர்களுடைய முகங்கள் களையுள்ளதாகவும் இவருடைய சரீரங்கள் புஷ்டியுள்ளதாக இருந்தது என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அதன் பிறகு பார்த்தோன்னா தேவன் இந்த 4 வாலிபர்களுக்கும் மற்றவங்களை காட்டிலும் அந்த எல்லா சகல எழுத்திலும் ஞானத்திலும் இவங்க எல்லாம் சிறந்தவர்களாக இருந்தாங்க. தானியேல் சகல சொப்பனங்களை தரிசனங்களையும் அப்படியாக அது வியர்த்த பண்ணத்தக்க அப்படிப்பட்ட ஒரு அறிவை கர்த்தர் கொடுத்தார். மற்றவங்களை காட்டிலும் இவங்க எல்லாரும் 10 மடங்கு ஞானவான்களாக இருந்தார்கள், காணப்பட்டார்கள் என்று சொல்லி அப்படியாக இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவங்க என்னன்னா தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார். ஆமே, இந்த நாளில் பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகத்தின் காரியத்தினால இல்லை, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு சிநேகமாக இருக்க விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பகைஞராக இருக்கிறார்கள் என்று சொல்லி யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த உலகத்தால் தீட்டுப்படாத படிக்கு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? முதலாவது நம்முடைய இருதயத்தில் நம்ம தீர்மானம் பண்ணி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமே, ஏன்னா தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்மளையே வேறு பிரித்திருக்கிறாங்க. அவர் நம்மளை அழைத்தது பரிசுத்தத்திற்கு. ஆண்டவர் நம்மளை பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். ஆமே, நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லி தெசலோனிக்கர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆமே, ஆகையினால இந்த உலகத்தின் காரியத்தினால நம்ம உடனே இது நம்ம சாப்பாடுறது தான், நம்ம சாப்பிட்றதுல தான் நம்ம தீட்டுப்படுறோம் அப்படி கிடையாது. இயேசு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? வாய்க்குள்ள போறது உங்களை தீட்டுப்படுத்தாது, உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே உங்களை தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்ம நம்மளை தீட்டுப்படுத்தாத படிக்க. ஆமே, இந்த உலகத்தின் காரியத்தினால என்னன்னா உலகத்தின் காரியங்கள் அப்படி நம்மளை தீட்டுப்படுத்தாதபடி நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்றதுக்கு நம்ம இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல மோசே குறித்து நம்ம படிக்கிறோம். மோசே என்னன்னா தேவ இந்த ஆசை இந்த உலகத்தின் காரியத்தினால இருந்து தன்னை வேறு பிரித்து கொண்டார் என்று சொல்லி வேதம் அப்படியா தேவ ஜனங்களோடு துன்பத்தை அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. அப்போ அந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்கள், சிற்றின்பங்கள் எல்லாவற்றினால நம்ம கரைபடாதபடி நம்ம இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவிக்க நம்மளை ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா,
ஆண்டவரே கத்தாவே அப்பா தானியேலை போல எங்கள் இருதயத்தில் நாங்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ள கத்திரங்களை ஒருவருக்கு கிருபை கொடுங்க அப்பா. இந்த உலகத்தால் கரைபடாத படிக்க அப்பா ஆண்டவர் எங்களை காத்துக்கொள்ள கத்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடுங்க. எங்களுடைய சில்ட்ரன் அப்பா ஆண்டவரே கத்தாவே ஸ்தோத்திரம். அந்த கோணலும் மாறுபாடான சந்ததியில் அப்பா தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத், நகுவை போல எங்கள் பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவரே அப்பா இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே அப்பா. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். நன்றி. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.